Good morning students, welcome to GK Accounts and Max. So நம்ம இன்னைக்கு 11th standard சமச்சீர் accountancy page number 36 accounting equation. So already A and B பார்த்திருப்பீங்க. இப்போ next வந்து C. Decrease in one asset and increase in another asset. இப்போ decrease in one asset means assetல வந்து cash என்ன ஒன்று decrease ஆகுது as well as இன்னொரு அதே assetல இருக்கிற இன்னொரு entry பார்த்தீங்கன்னா increase ஆகுது. So for example இதில் என்ன இருக்கு bought furniture costing rupees 5000 by paying cash which means ஏதோ ஒன்று purchase பண்ணியிருக்கீங்க cash purchase பண்ணியிருக்கீங்க cash immediate என்ன இருக்கு வெளில போயிருக்கு. So cash goes out but furniture வந்து comes to the business. இப்போ கேஷ் ஃபர்னிச்சர் ரெண்டுமே நம்ம அசெட் ஐட்டம். ஸோ வந்து அதே அசெட்டில் பார்த்தீங்கன்னா கேஷோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும் பட் நம்ம அசெட்டில் இருக்க அந்த ஃபர்னிச்சர் என்ன ஆயிருக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபர்னிச்சர் கம்மின்ஸ் டு த பிஸ்னஸ் பை வே ஆஃப் அசெட் as well as cash goes out. எதுக்காக ஃபார் த பேமெண்ட். ஸோ ஃபர்னிச்சர் கம்ஸ் இன் இன்க்ரீஸ் இன் அசெட் கேஷ் கோஸ் அவுட் டிக்ரீஸ் இன் அசெட். இப்போ லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட். இப்போ லைபிலிட்டியில் இது எதுவுமே எஃபெக்ட் ஆகாது பட் அசெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மைனஸ் ஆகிருக்கும் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபர்னிச்சரில் ஒரு 5000 என்ன ஆயிருக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டி டிக்ரீஸ் இன் ஒன் லைபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் லைபிலிட்டி. ஆல்ரெடி தெரியும் லைபிலிட்டி மீன்ஸ் கடன். அப்போது ஒரு கடன் கம்மியாயிருக்கு அட் த சேம் டைம் இன்னொரு லைபிலிட்டி என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு which means accepted a bill drawn by creditors for rupees 10,000. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார் நம்ம ஒரு பில் கொடுத்துருக்கோம் அதை நம்ம என்ன செய்யிருக்கோம் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அக்செப்ட் பண்ணால் அந்த 10,000 வந்து நம்ம ஃபியூச்சரில் liable to pay. So for that bills payable arises. ஸோ பில்ஸ் பேயபிள் அரைசஸ்னா நம்ம லைபிலிட்டி என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பில்ஸ்னா பை வே ஆஃப் பில்ஸ் வி ஹாவ் டு பே கேஷ் இன் ஃபியூச்சர். அப்போ ரிடக்ஷன் இன் கிரெடிட்டாஸ். அப்போ கிரெடிட்டாஸில் அந்த அமௌண்ட் என்ன ஆகாது எஃபெக்ட் ஆகாது. ஸோ பில்ஸ் பேயபிள் மைனஸ் கிரெடிட்டாஸ். அப்போ இங்கே 10,000 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிரெடிட்டாரில் 10,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு ஈக்குவல் டு அசெட்ஸ். நெக்ஸ்ட் இ டிரான்சாக்ஷன் அஃபெக்டிங் மோர் தென் 2 accounts. அப்போ மோர் தென் 2 accounts goods costing rupees 30,000 sold for 40,000. ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் காஸ்டிங்னா ஹவு மச் 30. இப்போ கூட்ஸ் சோல்ட் ஆயினாவே நம்மளுடைய அசெட்டில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரியில் நிறைய கூட்ஸ் இருக்குன்னா அப்போ நம்ம சோல்ட் பண்ணும் போது அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற அந்த ப்ராடக்டில் என்ன ஆயிருக்கும் வெளில போயிருக்கும். அப்போ அசெட் அது என்ன ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் சேல்ஸ் நடந்திருந்தாலே கண்டிப்பாக கேஷ் கம்மின்ஸ் டு த பிஸ்னஸ். ஸோ இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ். ஸோ சோல்டு கூட்ஸ் ஆஸ் ஏ ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்னாவே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 30,000 ப்ராடக்டை தான் 40,000க்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோ 10,000 rupees. அந்த ப்ராஃபிட் 10,000 எங்கே போய் எனக்கு எஃபெக்ட் ஆகும்னா கேபிட்டல். ஸோ ஆல்ரெடி இருக்க கேபிட்டலில் தான் இது என்ன ஆகும் ஆட் ஆகும். ஸோ கேபிட்டலில் 10,000 ஆட் ஆகிருக்கு. அசெட்டில் என்ன இருக்குது கேஷ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸ்டாக் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கும். பிகாஸ் நான் என்னுடைய கூட்ஸ் வந்து 30,000 அந்த மதிப்புள்ள அந்த கூட்ஸ் தான் 40,000க்கு பே பண்ணுறேன். அப்போ 10,000 rupees எனக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து கேபிட்டலில் ஆட் ஆகும் பட் கூட்ஸ் சோல்ட் பண்ணதுனால என்னோட மெட்டீரியல் வந்து ரிடக்ஷன் கம்மியாகும் டிக்ரீஸ் ஆகும் as well as நான் சேல்ஸ் பண்ணதுனால என்னோட கேஷ் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.